getting maintenance of pregnancy and the embryonic development. சரியா? இப்போ maintenance of pregnancyல நம்ம ஒரு half வந்து ஏற்கனவே முடிச்சிட்டோம். சரிங்களா? இந்த extra embryonic membrane, அப்புறம் chorionic villi, அப்புறம் வந்து placenta, அது வரைக்கும் நம்ம முடிச்சோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ளது நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு 1 mark question. The embryonic heart develops during the 4th week of gestation. சரியா? ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 4வது வாரத்தில் என்ன செய்யுது, இந்த ஹார்ட் வந்து டெவலப் ஆகுது, எம்பிரியானிக் ஹார்ட் வந்து டெவலப் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்து 1 mark கொஸ்டின், அதை பார்த்துக்கா. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து கவனிங்க, உனக்கு ஏற்கனவே தெரியும் பிரைமரி ஜெர்ம் லேயர்ஸ் எது எதுன்ட்டு, எக்டோடோம், அப்புறம் எண்டோடோம், அப்புறம் மீசோடோம். சரியா? இப்போ ஒவ்வொரு ஜெர்மினல் லேயர்லேருந்து என்னென்ன ஆர்கன்ஸ் வந்து நம்மளுக்கு டெவலப் ஆகுது அப்படிங்கிறது உனக்கு என்ன செய்யணும், தெரியணும். ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எக்டோடோம் எடுத்துக்கலாம். எக்டோடோம்லேருந்து எதெல்லாம் டெவலப் ஆகுது? ஒன்று வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா இட் இன்க்ளூட்ஸ் மெயின்லி பிரெயின் அண்ட் த ஸ்பைனல் கார்ட். சரியா? அப்புறம் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா த ஸ்பைனல் நர்வ்ஸ், கிரேனியல் நர்வ்ஸ், தே ஃபார்ம் த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். சரியா? அடுத்து வந்து எபிடெர்மிஸ் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ். எபிடெர்மிஸோடைய டெரிவேட்டிவ்ஸ் எதுனா நம்மள ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ், அப்புறம் இந்த நெயில், அப்புறம் இந்த டீத், இது எல்லாமே இது எதில் வந்துடும், இந்த எபிடெர்மிஸோடைய டெரிவேட்டிவ்ஸில் வந்துடும். புரிஞ்சுங்களா? அப்புறம் மெமரி கிளான்ஸ். ஸோ இதெல்லாம் எதுலேருந்து டெவலப் ஆகுது, எக்டோடோம்லேருந்து டெவலப் ஆகுது. ஓகேவா? அடுத்து மீசோடோம்லேருந்து எது டெவலப் ஆகுதுன்னா கனெக்டிவ் டிஷ்யூஸ். கனெக்டிவ் டிஷ்யூஸ்னால் இதெல்லாம் எதெல்லாம் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்கிறோம்? கனெக்டிவ் டிஷ்யூஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன? ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூனா பிளட். சரியா? சாலிட் கனெக்டிவ் டிஷ்யூவில் எது வந்துடும், போன் செல்ஸ். இதை தான் மெயினாக நம்ம என்ன சொல்லுவோம், கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் கார்டிலேஜ் அப்படின்னா குருத்தெலும்பு சொல்கிறோம் இல்லையா, கார்டிலேஜ். அப்புறம் போன்ஸ் ஒன்று தெரியும். அப்புறம் மசில்ஸ். அப்புறம் ஆர்கன்ஸ் ஆஃப் யூரினோஜெனிட்டல் சிஸ்டம். இப்போ எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டத்தில் மெயினாக இன்க்ளூட் ஆகுறது இது கிட்னிஸ் இருக்குது, அப்புறம் யூரிட்டர், அப்புறம் யூரினரி பிளாடர், இதெல்லாம் சேர்ந்து. அப்புறம் கோனட்ஸ். கோனட்ஸ்னால் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். இது எல்லாமே எதுலேருந்து டெவலப் ஆகுது, மீசோடோம்லேருந்து டெவலப் ஆகுது. சரியா? அப்புறம் அடுத்து வந்து எண்டோடோம். எண்டோடோம்லேருந்து எதெல்லாம் டெவலப் ஆகுதுன்னா ஒன்று வந்து எபிதீலியம் ஆஃப் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் அண்ட் த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். இந்த ரெண்டு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட்னா அலிமெண்டரி கனால் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதனுடைய அந்த எபிதீலியம், வெளியே இருக்கக்கூடிய அந்த எபிதீலியம், அதேமாதிரி ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டோடைய எபிதீலியம், இது எல்லாம் எண்டோடோம்லேருந்து டெவலப் ஆகுது. அது போக லிவர், அப்புறம் பேங்க்ரியாஸ், அப்புறம் தைராய்டு, அப்புறம் பேரதைராய்டு, இது எல்லாமே இதிலேருந்து டெவலப் ஆகுது, எண்டோடோம்லேருந்து டெவலப் ஆகுது. சரியா? சொல்ல புரிஞ்சுதா? எந்தெந்த ஜெர்மினல் லேயர்ஸ்லேருந்து என்னென்ன ஆர்கன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, அதுதான் கான்செப்ட். ஓகேவா? இதுவும் வந்து ஒரு 1 mark கொஸ்டின். அந்த ஹியூமன் ப்ரெக்னென்சி பீரியட் சொல்கிறோம் இல்லையா, டோட்டலாக எவ்வளோ நாள் அப்படிங்கிறது உனக்கு தெரியணும். டேஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும், 280 டேஸ். வீக்னு எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு என்னது 40 வீக்ஸ். இதுதான் ஜெஸ்டேஷன் பீரியட்னு சொல்கிறது. சொல்ல புரிஞ்சுங்களா? த ஜெஸ்டேஷன் பீரியட் இஸ் டிவைடட் இன்டு 3 ஸ்டேஜஸ். 3 பிரிவாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டர், ரெண்டாவது வந்து செகண்ட் ட்ரைம்ஸ்டர், மூணாவது வந்து தேர்ட் ட்ரைம்ஸ்டர். புரியுதா? ஃபஸ்ட்டு 3 months என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டர்னு சொல்கிறது. அப்புறம் 4, 5, 6 வந்து செகண்ட் ட்ரைம்ஸ்டர். அப்புறம் 7, 8, 9 வந்து என்ன சொல்லுவோம், தேர்ட் ட்ரைம்ஸ்டர்னு சொல்கிறது. புரியுதுங்களா? இப்போ ஒவ்வொரு ட்ரைம்ஸ்டர்லேயும் அந்த எம்ப்ரியோவில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும், என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் இருக்குங்கிறது உனக்கு என்ன செய்யணும், தெரியணும். சொல்ல புரியுதுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டர் எடுத்துட்டிங்கன்னா என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் டெவலப் ஆகுது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். 4th வீக்கில் எது டெவலப் ஆகுது, ஹார்ட். அப்போ அந்த ஹார்ட் ஞாபகத்தில் வச்சுக்க. அப்புறம் லிம்ஸ். லிம்ஸ்னா கை கால்கள். சரியா? அப்புறம் லங்ஸ், அதே மாதிரி லிவர், அப்புறம் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ். இப்போ வந்து அதனால தான் இந்த ஃபஸ்ட்டு தடவை ஸ்கேன் பண்ணும்போது என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தை வந்து மேலா ஃபீமேலான்னு என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். ரீசன் என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா வந்து என்ன செய்யுது, அந்த ஃபஸ்ட்டு 3 ட்ரைம்ஸ்டர்லேயே டெவலப் ஆகுது. புரியுதுங்களா? ஆனால் அதை வந்து ரிவீல் பண்ணக்கூடாது. பட் என்னது, மேலா ஃபீமேலான்னு கண்டுபிடிக்க முடியும். சொல்ல புரிஞ்சுங்களா? இப்போ செகண்ட் ட்ரைம்ஸ்டர் எடுத்துட்டிங்கன்னா மெயினாக வந்து ஃபேஸ் ஞாபகத்தில் வச்சுக்கா. ஃபேஸில் முக்கியமாக ஐஸ். சரியா? ஸோ ஐலிட்ஸு, அப்புறம் ஐ லேஷஸ். சரியா?
ஐலாஷஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஐஸ் வந்து என்ன செய்யும், ஸ்டார்டட் டு பிளிங்க். சரியா? அப்புறம் இந்த என்டையர் பாடி இஸ் கவர்ட் பை மைன்யூட் ஹேர்ஸ், சின்ன சின்ன ஹேர்ஸ்னால ஃபுல்லாக கவர்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அப்புறம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் அப்புறம் போன்ஸ் பிகம் ஹார்டர். ஓகேவா? ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ட்ரைம்ஸ்டரில் போன்ஸு கார்ட்லேஜ்லாம் சொன்னோம் இல்லையா, மசில்ஸ்லாம் சொன்னோம், அது கொஞ்சம் ஹார்ட் ஆகும் அந்த செகண்ட் ட்ரைம்ஸ்டரில். ஓகேவா? தேர்ட் ட்ரைம்ஸ்டரில் வந்து ஈஸி. த ஃபீட்டஸ் இஸ் ஃபுல்லி டெவலப் அண்ட் இஸ் ரெடி ஃபார் டெலிவரி பை த எண்ட் ஆஃப் 9 months. அப்போ தேர்ட் ட்ரைம்ஸ்டரில் குழந்தை வந்து என்ன ஆகிருக்கும், ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்கும், ரெடி டு டெலிவர் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யும், கண்டிஷனில் இருக்கும். புரியுதா? இதுதான் இந்த தேர்ட் ட்ரைம்ஸ்டரில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ். சொல்ல புரிஞ்சுங்களா? ஒவ்வொரு ட்ரைம்ஸ்டர்லையும் என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்குங்கிறது மட்டும் என்ன செய்யணும், உனக்கு தெரியணும். ரைட். நம்ம ஏற்கனவே பிளாசண்டாவை பற்றி சொல்லியிருந்தோம். சரிங்களா? பிளாசண்டாவை பற்றி என்ன படித்தோம்? பிளாசண்டா டெவலப்ஸ் ஒன்லி டியூரிங் த ப்ரெக்னன்சி டைம். கரெக்டா? அடுத்து இட் ஆக்ட் as the endocrine gland because it releases some hormones. அது என்னென்ன ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஒன்று வந்து என்னது, ஹியூமன் கோரியானிக் கோனடோட்ரோபின் ஹார்மோன், ஷார்ட் ஃபார்மில் என்ன சொல்லுவோம், HCG. ஓகேவா? அப்புறம் ஹியூமன் கோரியானிக் சொமேட்டோ மெமோட்ரோபின். ஓகேவா? அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், HCG அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து என்னென்னா ஹியூமன் பிளாசண்டல் லாக்டோஜன். சரியா? HPL ஏதாவது ஒரு நேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஹியூமன் கோரியானிக் சொமேட்டோமெமோட்ரோபின் ஆர் ஹியூமன் பிளாசண்டல் லாக்டோஜன். மூணாவது ஹார்மோன் வந்து ஈஸ்ட்ரோஜன். நாலாவது வந்து என்னது, ப்ரொஜெஸ்டிரான். இன்னொரு ஹார்மோன் வந்து ரிலாக்சின். சரியா? ரிலாக்சின் வந்து அங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க, இன்னொரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீ படிக்கும்போது சேர்த்து என்ன செஞ்சுக்கணும், ரிலாக்சினும் அதோட என்ன செஞ்சுக்கணும், சேர்த்துக்கணும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் பிளாசண்டா செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் எது எதுன்னு உனக்கு என்ன செய்யணும், தெரியணும். சரியா? ரைட். இது வந்து தனியாக கூட என்ன செய்வாங்க, நம்மளுக்கு 2 marksல கேட்பாங்க. ஸோ நேம் த ஹார்மோன்ஸ் செக்ரேட்டட் ஃப்ரம் பிளாசண்டா அல்லது செக்ரேட்டட் பை பிளாசண்டான்னா உனக்கு என்ன செய்யணும், இந்த 5 ஹார்மோன்ஸோடைய நேம் தெரியணும். ஓகேவா? இதுக்கு ரிலேட்டடாக நம்மளுக்கு புக் பேக்கில் கூட கொஷின் இருக்குது, 1 mark கொஷின். இதனுடைய எக்ஸ்பான்ஷன், HCGயோடைய எக்ஸ்பான்ஷன் என்ன, அப்புறம் HPLோடைய எக்ஸ்பான்ஷன் என்னென்னு 1 markல கூட இருக்குது. சரியா? ரைட். இதில் நம்ம செகண்ட் லெசனில் லாஸ்ட் ஹெட்டிங் அது என்னது, பார்ச்சுரேஷன் அண்ட் லாக்டேஷன். அப்படி 2 ஹெட்டிங்ஸ் இருக்கும். பார்ச்சுரேஷன் என்ன, டெலிவரி சொல்லணும், அதுக்கு இன்னொரு டெக்னிக்கலாக தான் என்ன சொல்கிறது, பார்ச்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? அப்புறம் லாக்டேஷன். இந்த 2 ஹெட்டிங்ஸ் தான் கடைசியாக கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஒன்றா என்னென்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல பார்ச்சுரேஷன்னா என்னென்னு தெரியணும். ஓகேவா? ஸோ இட் இஸ் த கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி அண்ட் கிவிங் பர்த் டு த பேபி. அந்த ப்ரெக்னன்சி பீரியட் முடிஞ்சு பேபி வந்து டெலிவரி ஆகுது இல்லையா, ஸோ அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறோம் நம்ம பார்ச்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? அப்புறம் லேபர், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, லேபர் வார்டு ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா பார்த்துருக்கீங்களா? ஆமாம். ஸோ லேபர்னா என்னென்னு பாரு, த சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தட் எக்ஸ்பெல் த பேபி ஃப்ரம் த மதர்ஸ் யூட்டிரஸ். புரியுதா? அதுக்கு பேர் தான் கலெக்டிவ்லி கால்ட் லேபர் அப்படின்னு சொல்கிறது. சொல்ல புரிஞ்சுங்களா? லேபர்னா புரியுதா? ஸோ நிறைய ஈவெண்ட்ஸுக்கு அப்புறமா கடைசியாக என்ன ஆகுது, அந்த குழந்தை வந்து யூட்டிரஸ்லேருந்து வெளியே தள்ளப்படுது இல்லையா, ஸோ அதுதான் என்ன சொல்கிறது, லேபர் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு 2 mark கொஸ்டின் இருக்குது. எது, பிராக்ஸ்டர் ஹிக்ஸ் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். பிராக்ஸ்டர் ஹிக்ஸ் கான்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன, throughout the pregnancy period the uterus undergo weak and strong contraction, so it is referred as Braxton Hicks contraction. புரியுதுங்களா? இப்போ ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து டெலிவரிக்கு முன்னாடி வரைக்குமே என்ன ஆகும், யூட்டிரஸ் வந்து என்ன பண்ணும், கொஞ்சம் வீக்காகவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் அப்பப்போ என்ன செய்யும், கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் என்ன பேர், பிராக்ஸ்டர் ஹிக்ஸ் கான்ட்ராக்ஷன் பேர். சம்டைம்ஸ் இட் லீட்ஸ் டு ஃபால்ஸ் லேபர். இந்த பொய்யான பிரசவ வழியை கூட என்ன செய்யும், அது ஏற்படுத்தும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஒரு 8th month 9th month போகும்போது அந்த யூட்டிரஸ் கான்ட்ராக்ட் ஆகும்போது என்னது, கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்கும். உடனே நம்ம என்ன செய்வோம், ஒரு வேளை டெலிவரிக்கான பெயினா அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும். அந்த அளவுக்கு என்ன செய்யும், கொஞ்சம் கான்ட்ராக்ட் ஆகும்போது அந்த பெயின் வந்து இருக்கும். சரியா? அதுதான் ஃபால்ஸ் லேபர்னு சொல்கிறது. இது ஒரு 2 mark கொஸ்டின். சரியா?
அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் வந்து ஃபீட்டல் எஜெக்ஷன் ரெஃப்ளெக்ஸ் அல்லது ஃபெர்கியூசன் ரெஃப்ளெக்ஸ்னு ஒரு கொஸ்டின். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான். சரியா? இப்போ ஆஸ் த ப்ரெக்னென்சி ப்ரோக்ரஸஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ ப்ரெக்னென்சி பீரியட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும்போது, இப்போ 6, 7, 8, 9 போகுது இல்லையா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது? த ஈஸ்ட்ரோஜன் லெவல் ஆல்சோ இன்க்ரீஸிங். புரியுதா? இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் அளவும் எப்படி என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது இட் ப்ரொமோட்ஸ் த யூட்டரைன் கான்ட்ராக்ஷன். சொல்ல நல்லா கவனிச்சுக்கா, ப்ரெக்னென்சி பீரியட் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே வருது. அதே நேரத்தில் அந்த ஈஸ்ட்ரோஜனுடைய கான்சன்ட்ரேஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் என்ன ஆகுது? யூட்டிரஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது. சொல்ல புரிஞ்சுங்களா? இப்போ கான்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால என்ன யூஸ் அல்லது என்ன எஃபெக்ட் ஏற்படுதுன்னா, 2 விஷயம் நடக்குது. ஒன்று என்னென்னா, த ஃபீட்டஸ் அண்டர்கோஸ் மோல்டிங் ப்ராசஸ். சரியா? மோல்டிங்னா என்ன? ஒரு சரியான ஒரு இதுக்கு கண்டிஷனுக்கு அது என்ன செய்யுது? ஃபீட்டஸ் வந்து வருது. சொல்ல புரிஞ்சுங்களா? நல்லா கவனிச்சுக்காங்க. இப்போ நீங்கள் வெறும் மண் தான் இருக்குது. அதை அவங்க மண் பானை செய்யும்போது பார்த்துருக்கீங்களா? அதை அப்படியே மோல்டு பண்ணி ஒரு லெவலுக்கு கொண்டு வரும்போது தான் நம்மளுக்கு என்னது ஒரு பானை மாதிரி கிடைக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் அந்த யூட்டிரஸ் அப்பப்போ கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகி அப்படியே ஆகிட்டு இருக்கிறதுனால தான் உள்ளே இருக்கக்கூடிய குழந்தை வந்து என்ன செய்யுது? ஒரு சரியான கண்டிஷனுக்கு வருது. சொல்ல புரிஞ்சுங்களா? 2 வேறு என்ன எஃபெக்ட் ஏற்படுது அப்படின்னா, the fetus comes to the downward position. அந்த தலைப்பகுதி வந்து கீழே வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த டெலிவரிக்கு முன்னாடி ஒரு சரியான ஒரு பொசிஷனுக்கு அது என்ன செய்யுது? வருது. சொல்ல புரியுங்களா? அப்போ மோல்டிங் ஆஃப் த ஃபீட்டஸ் அப்படின்னு ஒன்று நடக்குது. அந்த ஃபீட்டஸ் வந்து டவுன்வர்ட் பொசிஷனுக்கு வருது. அதாவது தலைப்பகுதி வந்து கீழே இருக்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கு என்ன செய்யும்? வரும். ஓகேவா? ரைட். இதில் வேற என்ன நடக்குது அப்படின்னா, டைலேஷன் ஆஃப் செர்விக்ஸ். இந்த யூட்டிரஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி வந்து என்ன செய்யும்? செர்விக்கல் கேனால் சொல்கிறோம் இல்லையா? அதுவும் வந்து டைலேட் ஆகும். அப்புறம் அந்த வஜைனல் கேனால் அதுவும் என்ன செய்யுது? டைலேட் ஆகும். இப்போ நல்லா கவனிச்சுக்கா, இப்போ டெலிவரின்னு நம்ம ஸ்டார்டிங்கில் படிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி என்னென்ன ஈவெண்ட் இருக்குது, கடைசியாக டெலிவரிங்கிறது எப்படி நடக்குது, அப்படி தான் நம்ம படிக்கணும். புரியுதா? இப்போ வந்து குழந்தை வந்து அந்த பொசிஷனுக்கு வருது. அது வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம்? படிக்கிறோம். ஓகேவா? அதுக்கு பேர் தான் என்ன பேர்? ஃபீட்டல் எஜெக்ஷன் ரெஃப்ளெக்ஸ்னு பேர். சொல்ல புரிஞ்சுதா? அப்போ ப்ரெக்னென்சி பீரியட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஈஸ்ட்ரோஜன் கான்சன்ட்ரேஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் யூட்டிரஸ் வந்து என்ன செய்யுது? கான்ட்ராக்ட் ஆகுது. யூட்டிரஸ் கான்ட்ராக்ட் ஆகுதுனால ஃபீட்டஸில் மோல்டிங் ப்ராசஸ் நடக்குது. அதேமாதிரி ஃபீட்டஸ் என்ன பண்ணுது? டவுன்வர்ட் பொசிஷனுக்கு வருது. அதன் காரணமாக நம்மளுக்கு என்ன ஆகுது? செர்விக்கல் கேனாலும் அந்த வஜைனல் கேனாலும் என்ன செய்யுது? டைலேட் ஆகுது. புரியுதா? இதுக்கு பேர் தான் என்ன பேர்? ஃபீட்டல் எஜெக்ஷன் ரெஃப்ளெக்ஸ். ரைட். அடுத்து வந்து பார்ச்சுரேஷன் அல்லது சைல்டு பர்த். அது எப்படி நடக்குது? இதுக்கு இங்கே வந்து நீ என்ன செய்யணும்? யூ ஹேவ் டு மென்ஷன் அபவுட் த ரோல் ஆஃப் ஆக்சிடோசின். சரியா? ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை பற்றி என்ன செய்யணும்? நீ சொல்லணும். சரியா? ஸோ ஆக்சிடோசின் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் நியூரோ ஹைப்போஃபைசிஸ் ஆஃப் பிட்யூட்டரி கிளாண்ட். பிட்யூட்டரி கிளாண்டில் 2 பார்ட்ஸ் இருக்குது. என்ன? ஒன்று வந்து அடினோ ஹைப்போஃபைசிஸ், இன்னொன்று வந்து என்னது? நியூரோ ஹைப்போஃபைசிஸ். சரியா? நியூரோ ஹைப்போஃபைசிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் செக்ரேட்ஸ் 2 ஹார்மோன்ஸ். ஒன்று வந்து என்னது? ஆக்சிடோசின், இன்னொன்று வந்து என்னது? வாசோப்ரெசின் அல்லது ஏடிஹெச்னு சொல்லுவோம். புரியுதா? இந்த ஆக்சிடோசினுடைய ரோல் என்னன்னா, இட் ஆக்ட்ஸ் ஆன் தி மிடில் லேயர் ஆஃப் த யூட்டிரஸ். யூட்டிரஸ் உனக்கு ஏற்கனவே தெரியும், யூட்டிரஸில் 3 லேயர்ஸ் இருக்குது இல்லையா? என்னென்ன லேயர்ஸ் இருக்குது? பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம், அப்புறம் எண்டோமெட்ரியம். புரியுதா? பெரினா வெளியே இருக்கக்கூடிய லேயர் என்ன சொல்கிறோம்? பெரிமெட்ரியம். மயோமெட்ரியம்னா நடுவில் இருக்கக்கூடிய லேயர். உள்ளே இருக்கக்கூடிய லேயருக்கு என்ன பேர்? எண்டோமெட்ரியம்னு பேர். புரியுதா? அப்போ ஆக்சிடோசின் is released from neurohypophysis and it acts on the myometrium wall of the uterus. சரியா? அப்படி யூட்டிரஸ் மேலே ஆக்ட் பண்ணும்போது யூட்டிரஸ் அண்டர்கோ சிவியர் கான்ட்ராக்ஷன். ஒரு பயங்கரமாக என்ன செய்யும்? சுருங்கும். புரியுதா? அப்படி சுருங்கும் போது தான் என்னது? அந்த லேபர் பெயின், அந்த பயங்கரமாக பிரசவ வலின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது வந்து ஏற்படுது. சொல்ல புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இங்கே பாருங்க, it brings about the powerful contraction of the uterine muscles and leads to the expulsion of the baby through the birth canal. புரியுதா? அப்படி அந்த வலி ஏற்படும் போது என்ன ஆகுது? பயங்கரமாக கான்ட்ராக்ட் ஆகும்போது உள்ளே இருக்கக்கூடிய குழந்தை வந்து என்ன செய்யுது? யூட்டிரஸில் இருக்கக்கூடிய குழந்தை வந்து
பர்த் கேனல் வழியாக என்ன செய்யுது, வெளியே தள்ளப்படுது. புரியுதா? இந்த ஈவெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பார்ச்சுரேஷன் அல்லது சைல்ட் பர்த் அப்படின்னு சொல்கிறது. புரிஞ்சுதா? நியூரோ ஹைப்போஃபைசிஸ் செக்ரீட் பண்ணுறது ஆக்சிடோசின். ஆக்சிடோசின் வந்து யூட்டிரைன் மசிலில் கான்ட்ராக்ட் ஆக்ட் பண்ணுது. அப்படி ஆக்ட் பண்ணும்போது சிவியர் கான்ட்ராக்ஷன் காரணமாக யூட்டிரஸ்லேருந்து குழந்தை என்ன செய்யுது, பர்த் கேனல் வழியாக வெளியே தள்ளப்படுது. இதுதான் மொத்த ஈவெண்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம், பார்ச்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரிலாக்ஸின். இந்த ஹார்மோனை பற்றியும் நீ என்ன செய்யணும், சொல்லணும். இது என்ன பண்ணுது, எது செக்ரீட் பண்ணுது ரிலாக்ஸினா? பிளாசண்டா. சரியா? பிளாசண்டா செக்ரீட்ஸ் ரிலாக்ஸின். அதேமாரி ரிலாக்ஸின் ஆல்சோ ரிலீசஸ் ஒன்லி அட் த டைம் ஆஃப் டெலிவரி. டெலிவரி நடக்கும்போது தான் என்ன ஆகும், இந்த ஹார்மோனும் செக்ரீட் ஆகும். அதேமாதிரி ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோனும் அந்த டைமில் தான் செக்ரீட் ஆகும். புரியுதா? இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ரிலாக்ஸஸ் த பெல்விக் கேர்டில் ஆஃப் த மதர்ஸ் பார்ட். புரியுதா? இது என்ன பண்ணும், பெல்விக் கேர்டில்னா தெரியுதா, இடுப்பு எலும்பு இருக்குது இல்லையா, அதை வந்து என்ன செய்யும், விரிவடைய செய்யும். அப்போ தான் ஃபீட்டஸோடைய ஹெட் வந்து என்ன செய்யும், கீழே இறங்கும். சொல்ல போகிறீங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணும் இந்த ரிலாக்ஸிங். ஓகேவா? அப்புறம் கடைசியாக ஒரு 2 மார்க் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, ஆஃப்டர் பர்த். ஆஃப்டர் பர்த்னா என்ன, இப்போ நல்லா கவனிச்சுக்கா. இந்த மாதிரி நடக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, ஸோ ஆம்னியான் ரப்சர்ஸ். ஆம்னியான்னா தெரியுதா, த எம்ப்ரியோ இஸ் சரௌண்டட் பை ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட். அதுக்கப்புறம் வெளியே இருக்கக்கூடிய லேயர் தானே சொல்கிறோம் ஆம்னியான்னு சொல்கிறோம். அந்த ஆம்னியான் வந்து உடஞ்சி அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை வந்து என்ன செய்யும், முதல்ல ரிலீஸ்ட் ஆகும். ஸோ ஆஃப்டர் தட் த ஃபீட்டஸ் கம்ஸ் அவுட். புரியுதா? ஆம்னியான் உடையும், ரப்சர் ஆகும், ஃப்ளூயிட் வந்து என்ன செய்யும், வெளியே வரும். அதை தொடர்ந்து என்ன செய்யும், ஃபீட்டஸும் வெளியே வந்துடும். புரியுதுங்களா? ரைட். The placenta along with the remains of the umbilical cord called after birth. புரியுதுங்களா? இப்போ குழந்தை வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன செய்வாங்க, டாக்டர் என்ன செய்வாங்க, அம்பிளிக்கல் கார்டை கட் பண்ணிடுவாங்க இல்லையா? அப்போ அம்பிளிக்கல் கட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் பார்ட் இருக்கும் இல்லையா, அது எதோட அட்டாச்சாக இருக்கும், இந்த பிளாசண்டாவோட அட்டாச்சாக இருக்கும். அப்போ பிளாசண்டா ப்ளஸ் ரிமைனிங் ஆஃப் த அம்பிளிக்கல் கார்ட் டுகெதர் கால்ட் என்னது, சைல்ட் பர்த். புரியுதா? குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அது ரெண்டையும் என்ன சொல்கிறோம் நம்ம, ஆஃப்டர் பர்த் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் எக்ஸ்பெல்ட் அவுட் ஆஃப்டர் டெலிவரி. டெலிவரி நடந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து என்ன செய்யும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும். நீங்கள் ஆடு மாடெலாம் குட்டி போடும்போது பார்த்துருக்குறீங்களா, கண்ணுக்குட்டி முதல்லே வந்துடும். அப்புறம் அந்த வேஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் நேரம் என்ன இருக்கும், தொங்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் டைம் எடுத்தது என்ன செய்யும், அது வந்து வெளியே வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் ஹியூமன் பீயிங்க்கும் என்னது, குழந்தை வந்ததுக்கப்புறமா அந்த அம்பிளிக்கல் கார்ட், பிளாசண்டா, மற்ற அந்த லேயர் கீரெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வேஸ்ட் எல்லாம் கடைசி என்ன செய்யும், வெளியே தள்ளப்படும். புரிஞ்சுங்களா? ஸோ இவ்வளவு தான் நம்மளுக்கு எதை பற்றின டீட்டெயில்ஸ், பார்ச்சுரேஷனை பற்றின டீட்டெயில்ஸ். சொல்ல புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு லாக்டேஷன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங். லாஸ்ட் ஹெட்டிங் வந்து நம்மளுக்கு என்னது, லாக்டேஷன். ஓகேவா? முதல்ல லாக்டேஷனா என்னன்னு தெரியணும். லாக்டேஷனா வேற ஒன்றும் இல்லை. லாக்டேஷன் இஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் பை மெமரி கிளான்ஸ். சரியா? மெமரி கிளான்ஸ் மில்க்கு செக்ரேட் பண்ணது இல்லையா, மில்க்கை ப்ரொடியூஸ் பண்ணது இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் லாக்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா, மெமரி கிளான்ஸ் அண்டர்கோ சேஞ்சஸ் டியூரிங் எவ்ரி மென்சுரல் சைக்கிள் டைம், அதே மாதிரி ப்ரெக்னென்சி டைம், அப்புறம் ஆஃப்டர் டெலிவரி. இந்த மாதிரி டைமில் என்ன இருக்கும், நம்மளுக்கு சேஞ்சஸ் அப்படிங்கிறது மெமரி கிளான்ஸில் அதிகமாகவே இருக்கும். சரியா? ரைட். இந்த லாக்டேஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு உனக்கு என்ன செஞ்சுருக்குறோம், ஒரு ஃப்ளோ சார்ட்டில் கொடுத்துருக்குறேன் பாரு. இப்போ டெலிவரிக்கு அப்புறம் அல்லது டெலிவரிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் த ஹார்மோன்ஸ் லெவல் இஸ் மேக்ஸிமம். என்னென்ன ஹார்மோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்ரோஜன், அப்புறம் ப்ரோஜெஸ்ட்ரான், அப்புறம் ஹியூமன் பிளாசண்டல் லாக்டோஜன். இந்த மாதிரியான ஹார்மோன்ஸோடைய அளவு எப்படி இருக்கும், மேக்ஸிமம் இருக்கும். சொல்ல புரிஞ்சுங்களா? அப்படி மேக்ஸிமம் இருக்கும்போது they stimulate the hypothalamus to release prolactin releasing factors. சொல்ல புரியுதா? இந்த ஹார்மோன்ஸ் மேக்ஸிமம் இருக்குது, அதனால என்னது, ஹைப்போதலமஸ். ஹைப்போதலமஸ் என்ன, ஸோ பிட்யூட்டரி கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் இது ஹைப்போதலமஸ்ங்கிறது. புரியுதா? அதை ஸ்டிமுலேட் பண்ணி ப்ரோலாக்டின் ரிலீசிங் ஃபேக்டரை அதை என்ன செய்யும், ரிலீஸ் பண்ண வைக்கும். அப்போ இந்த ப்ரோலாக்டின் ரிலீசிங் ஃபேக்டர் இட் ஆக்ட்ஸ் ஆன் தி ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட். அதில் ஆக்ட் பண்ணுறதுனால ஆன்டீரியர் பிட்யூட்டரி என்ன பண்ணோம், ரிலீசிங் த ஹார்மோன் கால் ப்ரோலாக்டின். திஸ் ப்ரோலாக்டின் ஒன்லி காசஸ்
லாக்டோஜெனிசிஸ். சொல்ல புரியுதா? மில்க் செக்ரீஷனுக்கு காரணமான ஹார்மோன் வந்து எது? இந்த ப்ரோலாக்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். சரியா? அது எப்படி செக்ரீட் ஆகுதுங்கிறதுக்கு தான் இந்த ஃப்ளோ சார்ட். சொல்ல புரியுதா? ஹைப்போதலமஸ் என்ன பண்ணுது? ப்ரோலாக்டின் ரிலீசிங் ஃபேக்டரை ரிலீஸ் பண்ணும். அது வந்து எது மேலே ஆக்ட் பண்ணும்? ஆன்டீரியர் பிட்யூட்டரி மேலே ஆக்ட் பண்ணும். அது என்ன பண்ணுது? ப்ரோலாக்டினை ரிலீஸ் பண்ணும். அந்த ப்ரோலாக்டின் காரணமாக மெமரி கிளான்ஸ் என்ன செய்யும்? உனக்கு மில்கை வந்து செக்ரீட் பண்ணும். சொல்ல புரிஞ்சுதா? ரைட். அடுத்து கவனிங்க. இது நெக்ஸ்ட் வந்து லெட் டவுன் ரெஃப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. லெட் டவுன் ரெஃப்ளெக்ஸுங்கிறது ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஏற்கனவே பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். சொல்ல புரிஞ்சுதா? 2 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும், வேற ஒன்றும் அதிகமாக எழுத தேவையில்லை. என்ன ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஆக்சிடோசின் காசஸ் லெட் டவுன் ரெஃப்ளெக்ஸ். புரியுதா? இந்த லெட் டவுன் ரெஃப்ளெக்ஸ்க்கு காரணம் எது? ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். எது செக்ரீட் பண்ணுதுன்னு சொன்னோம்? ஆக்சிடோசினை எது செக்ரீட் பண்ணுது? நியூரோ ஹைப்போஃபைசிஸ் ஆஃப் பிட்யூட்டரி கிளாண்ட். சொல்ல புரிஞ்சுதா? ரைட். அப்போ இங்க வந்து லெட் டவுன் ரெஃப்ளெக்ஸ்னா என்ன? வேற ஒன்றும் கிடையாது. இட் இஸ் த எஜெக்ஷன் ஆஃப் மில்க் ஃப்ரம் தி அல்வியோலை ஆஃப் மெமரி கிளாண்ட். அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? லெட் டவுன் ரெஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். 2 பாயிண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கா. ஆக்சிடோசின் causes let down reflex. Let down reflex is nothing but the ejection of milk from the alveoli of mammary gland. Alveoli என்ன? எங்க படிச்சோம்? ஞாபகத்தில் இருக்குதா? structure of mammary glandல படிச்சிருக்கிறோம். என்னது? each mammary gland consists of 2 to 25 lobes. கரெக்டா? ஒவ்வொரு லோப்லயும் இருக்கிற என்ன இருக்கும்? each lobe consists of many lobules. ஒவ்வொரு லோபியூல் என்ன இருக்கும்? alveoli இருக்கும். கரெக்ட் தானா? அந்த alveoli, each alveoli is lined by milk secreting epithelium. அந்த டயகிராம் ஞாபகத்தில் இருக்குதா? so they are responsible for milk secretion. சொல்ல புரியுதுங்களா? அப்போ அல்வியோலையில இருந்து மில்க் வந்து எஜெக்ட் அவுட் ஆகுது இல்லையா? ஸோ அதை தான் லெட் டவுன் ரெஃப்ளெக்ஸ்ன்னு சொல்றோம். புரிஞ்சுதா? இன்னொன்று இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ரோல் ஆஃப் ஆக்சிடோசின். அதை பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே நம்மளுக்கு டெக்ஸ்ட் புக்லேயும் ஒரு கொஸ்டின் இருக்குது. எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் ஆக்சிடோசின் அண்ட் ரிலாக்சின் இன் பார்ச்சுரேஷன் அண்ட் லாக்டேஷன். புரியுதா? டெலிவரி டைமில் ஆக்சிடோசினுடைய ரோல் என்ன அப்படிங்கிறது எழுதணும். அதேமாரி லாக்டேஷனில் அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத நீ என்ன செய்யணும்? மென்ஷன் பண்ணணும். புரியுதா? அதேமாரி ரிலாக்சின் வந்து பார்ச்சுரேஷனில் அது ரோல் பண்ணும், ஆனால் லாக்டேஷனில் அதனுடைய ரோல் எதுவும் இல்லை. சரியா? ஸோ அது வந்து புக் பேக்கில் 3 மார்க்ஸில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சரியா? இங்கே பாரு, இங்கே பாருங்க. இதில் ஆக்சிடோசின் தான் என்ன பண்ணுது? இட் பிரிங்ஸ் பேக் த ஒரிஜினல் சைஸ் ஆஃப் த யூட்டிரஸ். சொல்ல புரிஞ்சுதா? நீங்கள் யூட்டிரஸோடைய சைஸ் வந்து ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க பாரு, டூ யூனோவில் அதனுடைய லென்த்து அதனுடைய வைட் வந்து எவ்வளவுன்னு கொடுத்துருப்பாங்க. 2 கம்மியான ஒரு இன்ச்சஸில் தான் இருக்கும். சொல்ல புரிஞ்சா? 2 to 5 அந்த மாதிரி இன்ச்சஸில் தான் இருக்கும். ஆனால் ப்ரெக்னென்சி டைமில் என்ன பண்ணுது? 20 டைம்ஸ் வந்து அதிகமாகுது. சைஸ் வந்து எப்படி? இது 20 டைம்ஸ் வந்து என்ன செய்யுது? பெருசாகுது. இப்போ டெலிவரிக்கு அப்புறம் என்ன ஆகும்? மறுபடியும் அது பழைய நிலைக்கு வரணும் இல்லையா? ஸோ அதை கொண்டு வர்றது இது இந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தான் என்ன செய்யுது? அந்த யூட்டிரஸை வந்து மறுபடியும் பழைய நிலைக்கு என்ன செய்யுது? கொண்டு வருது. புரியுதுங்களா? இதை வந்து நீ எங்கே எழுதணும்? ரோல் ஆஃப் ஆக்சிடோசின் இன் பார்ச்சுரேஷன் அதில் எழுதணும். சொல்ல புரிஞ்சுங்களா? அப்புறம் கடைசியாக ஒரு ஹெட்டிங் இருக்கும் நம்மளுக்கு, கொலஸ்ட்ரம். கொலஸ்ட்ரம்னா என்ன? இதுவும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஸோ புக் பேக்கில் உள்ள கொஸ்டின், வாட் இஸ் கொலஸ்ட்ரம்? ரைட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. சரியா? கொலஸ்ட்ரம் அப்படின்னா என்னங்கிறத முதல்ல எழுதிடணும். த மெமரி கிளாண்ட்ஸ் செக்ரீட் yellowish fluid called colostrum during the initial few days after பார்ச்சுரேஷன். சரியா? டெலிவரி நடந்ததுக்கு அப்புறமா ஸ்டார்டிங்கில் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு என்ன செய்யும்? அந்த yellowish fluid வந்து செக்ரீட் ஆகும். அதுக்கு பேர் தான் என்ன பேர்? கொலஸ்ட்ரம் அப்படின்னு பேர். புரியுதா? கொலஸ்ட்ரம்னா என்னென்னு எழுதணும், அதுக்கு ஒரு மார்க். ரைட். அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா ஒன்று என்ன செய்யணும்? நீ எழுதணும். இப்போ பாருங்க, நியூட்ரியன்ட் ரிச் ஃப்ளூயிட். கொலஸ்ட்ரம்ங்கிறது அதிக அளவில் நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட். என்னெல்லாம் இருக்குது அதில்?
பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அப்புறம் மினரல்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, குறிப்பாக விட்டமின் ஏ இருக்குது. சரியா? ஸோ ஆன்டிபாடிஸில் ஐஜிஏ அப்படிங்கிற ஒரு ஆன்டிபாடி எதில் மட்டும்தான் இருக்குது? இந்த கொலஸ்ட்ராமில் தான் இருக்குது. புரியுதுங்களா? அந்த ஐஜிஏவுடைய ஆன்டிபாடியோடைய ஃபங்க்ஷன் என்னென்னா, இட் ப்ரொடெக்ட்ஸ் த இன்ஃபன்ட்ஸ் டைஜஸ்டிவ் ட்ராக்ட் ஃப்ரம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். சொல்ல புரிஞ்சுதா? அது வந்து நம்மளுக்கு 1 மார்க் கொஸ்டினில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நம்ம புக் பேக்லேயும் இருக்குன்னு நினைக்கிறாது. புக் பேக்கில் 1 மார்க்கில் கொடுத்துருப்பாங்க. கொலஸ்ட்ரால் இஸ் ஆல்சோ ரிச் இன் ஐஜிஏ ஆன்டிபாடிஸ். ஐஜின்னு என்ன அர்த்தம்? இம்யூனோகுளோபுலின். சரியா? அதில் நிறைய 5 மேஜர் டைப்ஸ் இருக்குது. ஆல்ஃபா இருக்குது. சரியா? அப்புறம் காமா இருக்குது. ஓகேவா? எப்சிலான், அந்த மாதிரி GAMDE அப்படியே ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. சரியா? அதில் ஒரு டைப் தான் இது, இந்த ஐஜிஏ அப்படிங்கிறது. இது வந்து இங்கே இதில் கொலஸ்ட்ராமில் மட்டும்தான் இருக்குது, மற்ற சோர்ஸே கிடையாது. ரைட். அப்போ எழுதும்போது எப்படி எழுதணும்? கொலஸ்ட்ரால் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி நியூட்ரியன்ஸ் லைக் மினரல்ஸ், விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ், அதே மாதிரி என்னது விட்டமின் ஏ, அப்புறம் ஐஜிஏ, இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? அடுத்து வந்து லெஸ், இட் கண்டெய்ன்ஸ் லெஸ் லாக்டோஸ் அளவு வந்து எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நோ ஃபேட் இன் த கொலஸ்ட்ரால். சொல்ல புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ். சொல்ல புரிஞ்சுங்களா? ஜென்ரலாக சொல்லும்போது பிரெஸ்ட் மில்க் இஸ் த ஐடியல் ஃபுட் ஃபார் இன்ஃபன்ட்ஸ். குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் தான் என்னது சிறந்தது. சரியா? இப்போ டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் என்ன செய்யணும், நம்ம ஒரு 6 மந்த்ஸ்க்காவது அந்த குழந்தைக்கு தேவையான தாய்ப்பாலை கொடுக்கணும். புரியுதா? ஏன்னா அப்போ தான் அதுக்கு தேவையான எல்லாமே என்ன கிடைக்கும், தேவையான நியூட்ரியன்ஸ், மற்ற ஆன்டிபாடிஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய விருப்பம், தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம், தேவைப்படலைன்னா நிறுத்திக்கலாம், அல்லது பசும்பால் அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள். ஆமாம், எதுனாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஈஸிலி டைஜஸ்டபிள் ஒன், இல்லையா? ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அப்புறம் இட் இஸ் ஃபுல்லி சஃபிஷியன்ட் டில் அபவுட் 6 months ஆஃப் ஏஜ். இங்கேயே கொடுத்துருக்கான் பாரு, 6 மாதத்துக்கு போதுமானது. அதுக்கப்புறம் தேவைன்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நிறுத்திக்கலாம். சொல்ல புரிஞ்சுங்களா? ரைட். இவ்வளோ தான் இந்த செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய விஷயங்கள். புரியுதா? லாஸ்ட் ஹெட்டிங் வந்து பாச்சுரேஷன் அண்ட் லாக்டேஷன். இதில் இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் இருக்குது. நம்ம ஒரே ஒரு ஹெட்டிங் நடத்தணும். அது வந்து என்னது, இந்த ட்வின்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அதை பற்றி இருக்கும். சரியா? இது பாக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட். ஓகேவா? இதுவும் பப்ளிக்கில் ஏற்கனவே கேட்ட கொஷின் தான். சரியா? நீங்கள் டூ யூ நோ, அதேமாதிரி பாக்ஸில் இருக்கிறத கண்டிப்பாக என்ன செய்யணும், படிக்கணும். அதிலிருந்து கொஷின்ஸ் வரும். கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து மோனோசைகோட்டிக் அல்லது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியணும். என்ன கவனிங்க, உனக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ எக் இஸ் ஃபெர்டிலைஸ்டு பை த என்னது ஸ்போம், இல்லையா? உனக்கு சைகோட் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறது உனக்கு தெரியும், இல்லையா? ஸோ இட் இஸ் அ ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் அண்ட் ஃபார்ம் எ டிப்ளாய்ட் ஜைகோட். இப்போ ஜைகோட்டில் என்ன நடக்கும்? ஜைகோட் அண்டர்கோஸ் மைட்டாட்டிக் டிவிஷன். ஃபர்ஸ்ட் மைட்டாட்டிக் டிவிஷனுக்கு அப்புறம் என்ன ஆகும்? 2 பிளாஸ்டோமியர்ஸ் வந்து என்ன செய்யுது, ஃபார்ம் ஆகுது. கரெக்ட் தானே? ஸோ இங்கே நல்லா கவனிச்சுக்கா. ஸோ ஈச் பிளாஸ்டோமியர் டெவலப் ஆஸ் நியூ எம்ப்ரியோ. சொல்ல புரிஞ்சுங்களா? இதிலிருந்து ஒரு எம்ப்ரியோ, அப்புறம் இதிலிருந்து ஒரு எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகி 2 குழந்தைகள் வந்து என்ன செய்யும், கடைசியாக டெவலப் ஆகும். நல்லா கவனிச்சுக்கா. ஜைகோட்டில் ஃபர்ஸ்ட் மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்தால் 2 பிளாஸ்டோமியர்ஸ் ஃபார்ம் ஆகுதா? இந்த 2 பிளாஸ்டோமியரும் தனித்தனியாக ஒரு எம்ப்ரியோவாக என்ன செய்யும், டெவலப் ஆகும். அதனால தான் ட்வின்ஸ் வந்து என்ன செய்யுது, ஃபார்ம் ஆகுது. ஜென்ரலாக எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த 2 செல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குதா, அதில் அடுத்த டிவிஷன் நடந்தோன்னா 4 செல்ஸ் ஃபார்ம் ஆகும், 4 செல்ஸ் ஃபார்ம் ஆகும். அதில் அப்புறம் 8 ஆகும், 8 வந்து 14, இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே வந்து என்ன ஆயிரும், இதுக்கப்புறம் இதில் டிவிஷன் தனியாக போயிட்டு இதிலேருந்து ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகும். இப்போ ஒரே ஜைகோட்லேருந்து டெவலப் ஆகுறதுனால ரெண்டுமே எப்படி இருக்கும், ஒரே செக்ஸாக இருக்கும். ரெண்டுமே மேலாக இருக்கும் அல்லது ரெண்டுமே ஃபீமேலாக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ரீசன் என்ன? ஒரே ஜைகோட்லேருந்து அது டெவலப் ஆகுறது தான் ரீசன். சொல்ல புரியுங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். புரியுதா? அடுத்தது வந்து நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அல்லது ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸ் அப்படிங்கிறது. இங்கே போட பாரு, இங்கே கான்செப்ட் வந்து வேற. இங்கே எப்படின்னா,
2 separate eggs are fertilized by 2 different sperms. சரியா? இந்த எக் வந்து ஒரு ஸ்பெர்மால ஃபெர்டிலைஸ் ஆகுது, இன்னொரு எக் வந்து இன்னொரு ஸ்பெர்மால என்ன செய்யும், ஃபெர்டிலைஸ் ஆகும். யூஸ்வலாக என்ன நல்லா கவனிச்சிக்கா, இப்போ எவ்ரி மந்த் என்ன செய்யும், ஒவ்வொரு ஓவரையும் ஒவ்வொரு எக்கை வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த மந்த் வந்து ரைட் சைடு ஓவரி ரிலீஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கா ஒரு எக்கை, அடுத்த மந்த் என்ன செய்யும், அடுத்த சைடில் இருக்கிறது ரிலீஸ் பண்ணும். சில நேரங்களில் எதிர்பாராமல் என்ன ஆயிரும், ஒரே நேரத்தில் 2 எக்கு வந்து என்ன செஞ்சிடும், ரிலீஸ் ஆகிடும். அப்படி ரிலீஸ்ட் ஆகும்போது 2 செப்பரேட் ஸ்பெர்ம்ஸ் வந்து என்ன செய்யுது, தனித்தனியாக எக்கை வந்து ஃபெர்டிலைஸ் பண்ண வைக்குது. புரியுதுங்களா? ஸோ அப்படி ஃபார்ம் ஆகும்போது இந்த எக்லேருந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து டெவலப் ஆகுது. அதேமாதிரி அந்த எக்லேருந்து என்ன செய்யும், இன்னொரு இண்டிவிஜுவல் வந்து டெவலப் ஆகும். இப்போ தனித்தனி எக்குங்கிறதுனால அங்கே செக்ஸ் வந்து எப்படி இருக்காது, ஒரே மாதிரி இருக்காது. ஒன்று வந்து மேலாக இருக்கும், இன்னொன்று வந்து ஃபீமேலாக இருக்கும். அதேமாதிரி நான் ஐடென்டிக்கலாக இருக்கும். ரெண்டுமே தனித்தனி எக்கு தானே. அப்போ பார்க்குறதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சொல்ல புரிஞ்சுதா? இதுதான் டைசைகோட்டிக் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? அப்புறம் கடைசியாக வந்து சியாமீஸ்ன்னு சொல்கிறது. சியாமீஸ்னால் ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைகள்னு சொல்கிறோம் இல்லையா? ரைட், நீங்கள் சினிமாவிலலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆமாம். சரி, அப்போ 2 இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஃபிசிக்கலி கனெக்டட். சொல்ல புரிஞ்சுங்களா? இந்த குழந்தைகளை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஏதாவது ஒரு பகுதி என்ன செஞ்சுருக்கோம், ஓட்டிக்கிட்டு இருக்கும். புரியுதா? ஒன்று வந்து ஷோல்டராக இருக்கலாம், அல்லது ஹெட்டாக இருக்கலாம், அல்லது இந்த பேக் சைடாக இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். சரியா? கவனி, இங்கே டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரிக்க முடிஞ்சால் என்ன செஞ்சிருவாங்க, தனித்தனியாக ஆர்கன்ஸ் இருக்குது, தனித்தனியாக இருக்குன்னா சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிடுவாங்க. சில கேசஸில் ஒரே ஆர்கன் 2 பேருக்கும் ஷேர் ஆகும். இப்போ ஹார்ட் இருக்குன்னு வச்சுக்கா, ஒரே ஹார்ட் வந்து 2 பேருக்கும் ஷேர் ஆகிருக்கும். பிரெயின் இருக்குன்னா பிரெயின் என்ன செய்யலாம், ஒரே பிரெயின் வந்து 2 பேருக்கும் ஷேர் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி கேசஸில் என்ன பண்ண முடியாது, தே கேன் நாட் செப்பரேட் த ட்வின்ஸ். சரியா? அப்போ அங்கே வழியே கிடையாது, கடைசி வரைக்கும் எப்படி இருக்கணும், ஓட்டிக்கிட்டே தான் இருக்க முடியும். சொல்ல புரிஞ்சுங்களா? நம்ம என்ன செய்ய முடியாது, பிரித்தா ஏதாவது ஒன்று இறந்து போயிடும் இல்லையா? இறந்து போயிடும், இல்லை ரெண்டுமே இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி பண்ண மாட்டான். இதுக்கு பேர் தான் என்ன பேர், சியாமிஸ் அப்படின்னு சொல்கிறது. என்ன, when an early embryo only partially separates to form 2 individuals. ஸோ இவ்வளோ தான் இந்த செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். சொல்ல புரிஞ்சுதா?